ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இது பிறைசூடா வான்மதியே நாவலோட 15வது எபிசோட். ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நாட்கள் செல்ல மித்ரா முன்பு போல் அர்ஜுனிடம் முறைத்து கொண்டு திரியாமல் இயல்பாய் பழங்க தொடங்கினாள். அவளின் நட்பான பேச்சுக்கள் அர்ஜுனுக்குமே மிகவும் பிடித்து போய்விட அவள் மீதான ஈர்ப்பை எல்லாம் ஒரு ஓரமாய் வைத்துவிட்டு அவளை ஒரு நல்ல தோழியாக ஏற்றுக்கொண்டான். அவளின் கூர்மையான அறிவும் தெளிவான முடிவெடுக்கும் திறமையும் தைரியமும் மயக்கும் பேரழகும் எந்த மாதிரியான உறுதியான மனம் கொண்ட ஆண்மகனையும் அசைத்து பார்க்கும். அர்ஜுனின் உறுதியும் அவளிடம் சிறிது சிறிதாய் உடைந்து கொண்டிருந்தது. ஆனாலும் அவள் மீதான இந்த ஈர்ப்பை காதல் என்று ஏற்றுக்கொள்ள அவன் தயாராக இல்லை. 4 மாதங்களுக்கு முன் தான் இருந்த நிலை என்ன? இவளை விட பல மடங்கு அழகான பெண்களை எல்லாம் அவன் பார்த்திருக்கிறான். சிறிது நேரம் சிரித்து பேசினாலே அடுத்த நாளே ஐ லவ் யூ என்று சொல்லும் கூட்டம். மித்ராவும் அப்படித்தான் இருப்பாள் என்று அவன் தவறாக எண்ணிவிட்டான். ஆனால் தான் அப்படி இல்லை என்று அவன் மண்டையில் அடித்து அவள் புரிய வைக்கும் நாள் வரும்பொழுது என்ன செய்வானோ? அடுத்த வாரத்தில் தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை வர அர்ஜுனிடம் ஃபைலில் சைன் வாங்க வந்தவள், சார் லீவுக்கு எங்கும் போகலையா என்று கேட்டாள். அவனும் சலித்தவாறு எங்கே போகிறது என்று கேட்டான். ஏன் சார் உங்களுக்கு யாருமே இல்லையா என்று கேட்டவளிடம் தன்னை கொல்ல நினைக்கும் சொந்தங்கள் இருப்பதற்கு இல்லாமல் இருப்பதே மேல் என்று நினைத்தவன் அவளிடம் தான் ஒரு அனாதை என்று பொய்யுரைத்தான். சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதை சொன்னால் நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே என்று எதற்கோ அடித்தளம் போட்டாள். அவள் தன்னை காதலிப்பதாய் மட்டும் எதுவும் சொல்லிவிடக்கூடாது என்று கடவுளிடம் வேண்டியவன் எதுவானாலும் சீக்கிரம் சொல்லு என்றான். சார் அது நீங்கள் என்னை மிஸ்டேக் பண்ணிக்க மாட்டீங்கள்ல? மித்ரா ஃபஸ்ட்டு விஷயத்த சொன்னால் தானே தெரியும். ஒரு பெருமூச்சை வெளியேற்றியவள் மறைத்து வைத்திருந்த ஒரு லெட்டரை எடுத்து அவனிடம் நீட்டினாள். அதை வாங்காமல் அவளை முறைத்தவனோ இது என்ன என்று கேட்டான். லவ் லெட்டர் சார் என்றாள். ஒரு நிமிடம் தன் மனதில் ஒரு இதம் பரவுவதை உணர்ந்தவன் மறுகணமே இவளும் மற்ற பெண்களைப் போல்தான் என்று நினைத்தான். அந்த லெட்டரை வாங்கு என்று ஒரு மனம் சொல்ல மறுமணமோ வேண்டாம் என்று சொன்னது. பின்னர் மனதை உறுதிப்படுத்தியவன் இப்பொழுதைக்கு மறுத்து விடலாம், இன்னும் அவளை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு பின்னர் முடிவு செய்யலாம் என்று நினைத்தான். மித்ரா, இதை நான் உன்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் உன்னை நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். அதை தாண்டி உன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை என்றான். சார் நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த லெட்ரு ஒன்றும் என்னது கிடையாது. பக்கத்து டிவிஷன் மேனேஜர் ஸ்ரீனிவாசன் சார் உங்களுக்கு தெரியும் தானே? அவன் ஆமாம் என்பது போல் தலையசைக்க, அவரோட பொண்ணு நித்யா என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்கான். அவள் தான் உங்ககிட்ட லவ் லெட்டர் கொடுக்க சொன்னான். இதை படித்து பார்த்துட்டு ஒரு நல்ல பதிலாக சொல்லுங்கள் சார் என்றாள். மித்ரா தன்னை காதலிக்கவில்லை என்று தெரிந்த பொழுது இதமெல்லாம் கரைந்து போய் கோபம் வந்து ஆக்கிரமிக்க தொடங்கியது. அவளிடம் தான் எதை எதிர்பார்க்கிறோம் என்று புரியாமல் அதற்கும் அவளையே வடிகாலாக்கி திட்டத் தொடங்கினான். உனக்கு அறிவில்லை? யார் எது கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்து என்கிட்ட நிட்டுவியா? கோவப்படாதீங்க சார், நித்யா ரொம்ப அழகாகவே இருப்பா. நீங்கள் அவளை நேரில் பார்த்துட்டு கூட முடிவு சொல்லுங்கள். அவளை பார்த்து நரநரவென பற்களை கடித்தவன் அவள் கொடுத்த லெட்டரை கிழித்து குப்பை தொட்டியில் போட்டான். நீ சொல்கிற பொண்ணு ரதியாவே இருந்தாலும் அவள் எனக்கு வேணாம். சார் ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க? கொஞ்சம் நிதானமாக யோசனை செஞ்சு முடிவெடுக்கலாமே. இப்போ நீ போறியா இல்லை என்கிட்ட அடி வாங்கிட்டு தான் போவியா? அவனை பார்த்து ஒரு பெருமூச்சை வெளியேற்றியவர், ஓகே சார், உங்களுக்கு இஷ்டம் இல்லாட்டி வேணாம். நித்யா வீட்டில் அவளுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவளுக்கு தான் உங்கள் மேலே ஒரு க்ரஷ். உங்ககிட்ட நேரில் சொல்ல ரொம்ப பயப்பட்டா. அதனால தான் லெட்டர் கொடுக்கலான்னு நினச்சேன். உங்களுக்கு ஓகேனா நானே உங்கள் வீட்டில் உங்கள் சார்பாக பேசுகிறேன் சார் என்று அவளை கண்டமேனிக்கு முறைத்தான். ஓகே சார், மறைக்காதுங்க. இஷ்டமில்லாட்டி வேணாம், நித்யா கிட்ட நான் பேசிக்கிறேன் என்று சொன்னவள் வெளியேறி போனாள். அடுத்த 2 நாட்கள் அமைதியாய் கழிய பொங்கல் விடுமுறையும் வந்தது. அர்ஜுன் தான் வீட்டிலேயே அடைந்து கிடக்க முடியாமல் மிகவும் திண்டாடி போனான். 2 நாட்களை மிகவும் கஷ்டப்பட்டு தள்ளியவன் 3ஆம் நாள் காலையே டவுனுக்கு கிளம்பிவிட்டான். மதியம் வரை ஊர் சுற்றியவன் சினிமாவிற்கு போகலாம் என்று நினைத்து ஒரு தியேட்டருக்கு சென்றான். அவன் போவதற்கு முன்பே படம் ஆரம்பித்திருக்க இருட்டில் தனது இருக்கையை தேடி பிரித்து சென்று அமர்ந்தான். பயங்கர சத்தத்துடன் அந்த பேய் படம் ஓடிக்கொண்டிருக்க படத்தில் கவனத்தை செலுத்தியவன் படத்தில் பேய் முன்னே வந்து மிரட்டுவது போன்ற ஒரு காட்சி வரவும் அவனுக்குமே அது சற்று பயத்தை தந்தது. அவன் அமர்ந்திருந்த சீட்டின் கைப்பிடியை கெட்டியாக பிடித்தான். அவன் மீது யாரோ கை வைத்து அழுத்தி பிடிப்பது போல் தோன்ற திரும்பி பார்த்தவன் நிச்சயமாய் மித்ராவை அங்கு எதிர்பார்க்கவில்லை. மீண்டும் பயமுறுத்தும் காட்சி வரவும் முகத்தை மூடிக்கொண்டு விரல் சந்தின் வழியே அவள் படத்தை பார்க்க அதை கண்டவனுக்கு
வெளியில் மிக தைரியமாக இருப்பவள் வெறும் பேய் படத்திற்கு இப்படி பயப்படுகிறாளா என்று தோன்றியது. மித்ரா இமைக்காமல் படத்தை மட்டுமே பார்த்திருக்க அர்ஜுன் அவளை மட்டுமே பார்த்திருந்தான். அவளின் கண்கள் காட்டும் பாவனைகளை விடவா அந்த படம் சுவாரஸ்யமாக இருந்துவிடப் போகிறது? அவளது கண்களிலேயே முழுவதும் தன்னை தொலைத்தவன் அப்பொழுதுதான் முதலில் அவள் மீது கொண்ட தன் காதலை உணரத் தொடங்கினான். பயத்தில் மருண்டு விழிக்கும் அவள் கண்கள் அவனுள் ஆழ புதைந்து அழியா ஓவியமாய் மாறிப்போனது. உலகே மறிந்து அவளை மட்டுமே பார்த்தபடி அமர்ந்திருந்தான். இடைவெளியின் பொழுதுதான் அனைத்து விளக்குகளும் ஒளி கொடுக்க உணர்வு பெற்றவன் அவள் அவனை திரும்பி பார்க்கவும் தடுமாறி போனான். ஒருவேளை தன்னை கண்டு கொள்வாளோ என பயந்தவன், மித்ரா சார் நீங்களா என்று கேட்டாள். ஏன் நான் வரக்கூடாதா? சச்சா இல்லை சார் என்று சொல்லி எழுந்து சென்றுவிட திரும்பி வரும்பொழுது அவனுக்காக ஒரு ஐஸ்கிரீமையும் சேர்த்து வாங்கி வந்தாள். அதை அவனிடம் நீட்ட அதை மறுக்காமல் அவனும் வாங்கி கொண்டான். அவள் ஏதோ தயங்கி கொண்டு அவனிடம் பேச வருவது புரிய என்ன என்று கேட்டான். அது சார் நீங்கள் மூவி மட்டும்தானே பார்த்தீங்க என்று கேட்டாள். அவள் பயந்து முகத்தை மறைத்து கொண்டதை அவன் கண்டிருப்பானோ என நினைத்து அவள் அப்படி கேட்கிறாள் போல என யோகித்தவன் அவளை கொஞ்சம் சீண்ட எண்ணினான். இல்லை, என் பக்கத்தில் ஒரு குட்டி பாப்பா ஹாரர் சீன்ஸ் வரும்பொழுது முகத்தை மூடிட்டு பயந்து நடுங்கிச்சு. அதையும் சேர்த்து தான் பார்த்துட்டு இருந்தேன் என்று அவன் சொல்லவும் விழிவிட அதிர்ச்சியில் நின்றவளுக்கு வெட்கத்தில் முகம் சிவந்து போனது. சாரி சார் என்றவளிடம் எதுக்கு என்கிட்ட சாரி கேட்குற என்று அவன் கேட்கவும், இல்லை சார் அது இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிட மாட்டீங்கள்ல. எந்த விஷயம்? எனக்கு ஹாரர் மூவிஸ் பார்க்கறதுனா ரொம்ப பயம் சார். நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். இவ தான் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தா என்று அருகில் இருந்து அவளது தோழியை காட்டினாள். இப்போ பாருங்கள், எனக்கு ரொம்ப இன்சல்ட்டாக இருக்குது. இதில் என்ன இன்சல்ட்? இதை பற்றி நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். நானும் இதோட இந்த விஷயத்தையே மறந்துடுறேன். போதுமா? படம் போட்டாங்க பாரு என்று அவன் சொல்லவும் சற்று நிம்மதி அடைந்தவள் படத்தை பார்க்க தொடங்க அவளும் அவனை பார்க்கும் வேலையை செவ்வனே செய்ய தொடங்கினான். மித்ரா ஐஸ்கிரீம் சாப்பிட்டபடியே படம் பார்க்க அவனது பார்வையோ அவளது கண்களை தாண்டி உதடுகளிடம் சென்றது. ஐஸ்கிரீமை சுவைத்து கொண்டிருந்த அவளது ஆப்பிள் வண்ண உதடுகள் அவளுள் ஏதோ ஒரு போதையை உண்டு பண்ணி அந்த இதழ்களை சுவைக்கும் எண்ணத்தை அவனுள் விதைக்க பயந்து போனவன் இதற்கு மேலும் அவளை பார்ப்பது ஆபத்து என உணர்ந்து படம் பார்க்க தொடங்கினான். ஆனால் அவன் கண்ணும் மனமும் எதிலும் பதிய மறுத்து மீண்டும் அவளிடமே திரும்ப இந்த முறை அவள் கண்டுவிட்டாள். என்ன சார் என்று அவள் கேட்க பேசாமல் கிளம்பி விடலாம் என்று நினைத்தவனோ, போர் அடிக்குது, நான் கிளம்புறேன் என்றான். ஓகே சார், பாய் என்றவள் மீண்டும் பார்வையை படத்தின் மீது ஓடவிட்டாள். அவளை விட்டு பிரிய மனமே இல்லாமல் வெளியில் வந்தவன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். இவர்கள் இருவரையும் மனோகரின் கண்கள் வன்மத்துடன் நோக்கிக் கொண்டிருந்ததை இருவருமே அறியவில்லை. ஏற்கனவே மித்ராவை பழிவாங்க துடித்து கொண்டிருந்தவனின் வன்மம் இப்பொழுது அர்ஜுனின் மீதும் திரும்பியிருந்தது. அவர்கள் இருவரையும் சேர்த்தே பழிவாங்க வாய்ப்பிற்காக காத்திருந்தான். நாட்கள் ஓடத் தொடங்க அந்த மாதத்தின் கடைசி நாள். ஸ்டாக் செக் செய்து அதை பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்தவன் வேறு வேலை இருந்ததால் குடோனுக்கு செல்லவே மாலையாகி இருந்தது. அவன் மித்ராவையும் கூட்டி சென்று ஸ்டாக் செக் செய்து கொண்டிருக்க நேரம் போவதே தெரியாமல் வேலையை பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு வழியாய் முடித்து எல்லாவற்றையும் கணக்கில் எழுதி வைத்துவிட்டு இருவரும் கிளம்ப நினைத்து வெளியில் வர இருவரும் அதிர்ச்சியில் அப்படியே நின்றனர். ஏனெனில் கதவு பூட்டப்பட்டு இருந்தது. அர்ஜுன் வாட்சை திருப்பி பார்க்க மணி 6:30 என்று காட்டியது. உள்ளே ஆள் இருப்பது கூட பார்க்காமல் பூட்டிவிட்டு போய்விட்டார்களே என்று நினைத்தவன் திரும்பி மித்ராவை பார்க்க அவள் அதிர்ச்சியில் நின்றிருந்தாள். மித்ரா ரிலாக்ஸ், நான் வாட்ச்மேனுக்கு ஃபோன் பண்ணி கதவை திறக்க சொல்கிறேன் என்றவன் ஃபோனை தேட அப்பொழுதுதான் அவனுக்கு அதை மறந்து அவனது அறையிலேயே வைத்துவிட்டு வந்தது தெரிந்தது. ஐயோ, என் ஃபோன் வேற ரூம்லேயே இருக்கும். சரி, நீயாச்சும் யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேளு என்றான். சார், என் ஃபோனை டேபிள்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் சார் என்றவாறு அவள் அளவே தொடங்கிவிட மித்ரா ஸ்டாப், அழாத, வெளியே போக ஏதாவது ட்ரை பண்ணு என்றான். அந்த குடோனில் ஒரு சிறு அறையில்தான் அவர்கள் இருந்தது. வெளியிலிருந்து பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் உள்ளே இருப்பது தெரிந்திருக்கும். அப்படி யார்தான் இந்த வேலையை செய்திருப்பார்கள் என்று எண்ணியவளுக்கு மனோகரின் நினைவு சிற்றும் வரவில்லை. அவன்தான் வேண்டுமென்றே இருவரையும் உள்ளே வைத்து கதவை பூட்டி உள்ளே யாரும் இல்லை என்று சொல்லி வாட்ச்மேனிடம் குடோனின் மெயின் டோரையும் பூட்ட வைத்தது. இந்த அறையிலிருந்து எப்படி சப்தம் எழுப்பினாலும் அது நிச்சயமாய் வெளியில் யாருக்கும் கேட்கப் போவதில்லை என்று உணர்ந்தவளோ உடைந்து போய் சுவரோரமாய் கால்களை கட்டியபடி அப்படியே அமர்ந்து விட்டாள். அர்ஜுனுக்கும் என்ன செய்வது என்று புரியாத நிலை.
உன்னை தேடி உங்கள் வீட்டிலேருந்து யாராவது வருவாங்களா என்று அவளிடம் கேட்டான். ஒரு நிமிடம் தடுமாறியவள், நான் டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு போகவே 8 மணிக்கு மேலே ஆகும் சார். நான் காணோன்னு என் பாட்டி கண்டுபிடிக்கவே அவங்களுக்கு 9 மணிக்கு மேலே ஆயிடும். ஏன் உனக்கு அப்பா அம்மா இல்லையா? இல்லை சார். சாரி மித்ரா, பாட்டி உன்னை தேடி இங்கே வர பாசிபிள் இருக்கா? எனக்கு தெரியல சார், ரொம்ப பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல என்றவன் அவளுக்கு சற்று தள்ளி அமர்ந்து கொண்டான். நிமிடங்கள் மணிகளாகி பறக்க அவர்களை தேடி யாரும் வரவில்லை. மணி 10. மித்ரா அமர்ந்தபடியே தூங்கி போனாள். இவ்வளவு நேரமும் மனதில் இருந்த கலக்கங்கள் எல்லாம் மறைந்து போக அவள் தூங்கிவிட்ட தைரியத்தில் அவள் மேனியில் அர்ஜுன் தனது பார்வையை ஓடவிட்டான். செதுக்கிய சிற்பம் போல் இருந்த அவளின் அங்கங்கள் அவனை பித்தனாக்கி கொண்டிருக்க தன் நிலையை கூட மறந்து இமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது பார்த்து எங்கோ சென்று கொண்டிருந்த எலி ஒன்று அவளின் மீது தொப்பென்று விழ பதறி போய் வீலென்று கத்தி கொண்டு எழுந்தவள் தூக்கு கலக்கத்தில் தடுமாறி போய் அர்ஜுனின் மீதே விழுந்தாள். ஏற்கனவே அவள் அழகில் மயங்கி கொண்டிருந்தவன் அவள் மேல் வந்து விழவும் அது முற்றிலும் கிறங்கி போய் அவளை தன்னுடன் அணைத்து கொண்டான். சார், என்ன பண்றீங்க என்று கேட்டவள் அவனை உதறிவிட்டு வேகமாக எழுந்தாள். அவளுடனேயே எழுந்தவன் அவள் இடையோடு சேர்த்தணைத்து அவள் இதழ்களில் தனது இதழ்களை பொருத்தி தேனை உறிஞ்சத் தொடங்கினான். சில நொடிகள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றவள் அவன் செய்து கொண்டிருக்கும் காரியத்தின் வீரியம் உரைக்க அவனை தள்ளிவிட முயற்சி செய்தாள். அவளுக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது, இவன் மற்ற ஆண்களைப் போல் அவளின் அடிக்கு விழமாட்டான் என்பது. பலம் வாய்ந்த கைகளால் அவள் இடையை பிடித்திருந்தவனின் கைகளை அவளால் சிறிதும் நகர்த்த முடியவில்லை. தன் அனுமதி இல்லாமல் தன் உதடுகளை உறிந்து கொண்டிருந்தவனை எதுவும் செய்ய இயலாது அருவெறுப்புடன் நின்றிருந்தாள். எவ்வளவு நேரம் என்றே சொல்ல முடியாத நீண்ட நெடிய முத்தம். அவனுக்குமே மூச்சு முட்டிய பொழுதுதான் அவளை பிடித்து நிறுத்தியவன் அவளை பார்த்து கிறங்கிய விழிகளுடன் புன்னகைக்க அவளோ வேகமாக அவன் கன்னத்தில் பலாரென அரைந்திருந்தாள். அவன் அடித்த அடியில் மயக்கம் தெரிந்தவன் அப்பொழுதுதான் தான் செய்த முட்டாள்தனத்தை உணர்ந்தான். ச என்று தலையில் அடித்து கொண்டவன் சாரி, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் என்று சொல்லி அவள் கையை பிடிக்க வர அதை உதறியவளோ, என்ன இது தெரியாம பண்ற காரியமா என்று சீறினாள். இதற்கு மேலும் தனது காதலை மறைத்து வைப்பது தவறு என்று உணர்ந்தவன், மித்ரா, நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதனால தான் என்னையே அறியாமல் உன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருமா. சீ, வாயை மூடு. நான் ஒத்துக்கலான்னு உடனே லவ்வுன்னு சொல்லி தப்பிக்கலான்னு பார்த்தியா? லவ் மண்ணாங்கட்டி என் மேலேயே கை வச்சிட்டல. நாளைக்கு உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. சும்மா மட்டும் உன்னை விடமாட்டேன். நீ வேணும்னே பிளான் பண்ணி தானே என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த. இல்லை மித்ரா, ப்ளீஸ் என்னை நம்பு. நான் வேணும்னே எதுவும் செய்யலை. திரும்ப உன்னை நம்ப நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது என்றவள், ஏதாவது கிட்ட வந்த நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று கத்தினாள். சரி, நான் தூரமாக போயிடுறேன் என்றவன் சற்று தள்ளி போய் அமர்ந்து கொண்டான். முதலில் தன் காதலை அவளிடம் சொல்லாமல் காமத்தை காட்டி அவள் தன்னை விட்டு வெகு தூரம் போய்விட்டதை எண்ணி மிகவும் வருந்தினான். பிடிவாதக்காரி, கண்டிப்பாக தன்னை புரிந்து கொள்ள எந்த முயற்சியும் செய்ய மாட்டாள் என்பதை நினைத்து மிகவும் உடைந்து போனான். மித்ராவோ அவன் வதைத்து வைத்திருந்த தன் உதடுகளை அழுத்தி அழுத்தி துடைத்து கொண்டிருந்தாள். அதை பார்த்தவனுக்கு சற்று முன் அவளுள் புதைந்தெடுத்த தேனின் சுவை ஞாபகம் வர அழைக்காமலேயே புன்னகை அவன் முகத்தில் வந்து ஒட்டி கொண்டது. கொஞ்சம் கொஞ்சமாகவாவது அவளுக்கு தன் காதலை புரிய வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். ஹாய் செல்லக்குட்டீஸ், ஸ்டோரி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.